இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசா விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரது சக விண்வெளி வீரர் புட்ச் வில்மோர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 274 நாட்கள் கழித்து 2025 மார்ச் 16 பூமிக்கு திரும்ப உள்ளனர். அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் உருவாக்கிய ஸ்டார்லைன் விண்கலம் பல்வேறு தொழில்நுட்ப சவால்களை சந்தித்தது. இதனால் அவர்களின் பூமிக்கு திரும்பும் பயணம் பலமுறை தாமதமடைந்தது. முதலில் 2024 பிப்ரவரியில் திரும்ப திட்டமிடப்பட்டிருந்தாலும் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக அவர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்தனர். இந்நிலையில் நாசா மற்றும் போயிங் நிறுவனங்கள் கோளாறுகளை சரி செய்து அவர்களின் பூமிக்கு திரும்பும் பயணத்தை 2025 மார்ச் 16 திட்டமிட்டுள்ளன. இந்த அறிவிப்பு அவர்களின் குடும்பத்தினரும் விண்வெளி ஆர்வலர்களும் ஆவலுடன் எதிர்பார்த்த செய்தியாகும். சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கமாண்டராக பணியாற்றி வருகிறார். தற்போது வில்லியம்ஸ் மற்றும் அவரது சக விண்வெளி வீரர் புட்ச் வில்மோர் மார்ச் 16, 2025 அன்று சர்வதேச விண்வெளி நிலையத்தை விட்டு புறப்பட்டு ஸ்பேஸ்எக்ஸ் கிரீவ் 10 டிராகன் விண்கலத்தின் மூலம் பூமிக்கு திரும்ப உள்ளனர். அவர்களின் பாதுகாப்பான பூமி திரும்புதல் விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு முக்கியமான நிகழ்வாகும்.